நூலைப்படி நல்லறிவின் நூலைப்படி தமிழின் பெருமை அறிந்து படி அறிவை வளர்க்கும் வழியை தேடி வளமான வாழ்விற்கு உயர்த்தும் நூலைப்படி. பட்டாம்பூச்சி சொன்ன கதைகள். பட்டாம்பூச்சியை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது, பட்டாம்பூச்சி அவ்வளவு எளிதாக யாரும் பிடிக்கவும் முடியாது. இந்த கதைகளும் அப்படித்தான் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை விட கதைகளை விட மற்ற கதைகளையும் படித்து உணர்ந்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கதை என்ன அப்படின்னா 3 கதைகள்ல முதல் கதையை பார்த்தோம் அப்படின்னா சங்கேத மொழி. சங்கேத மொழி என்ன? சங்கேத மொழி சிக்னல் ஏதோ ஒண்ணு நமக்குள்ள தெரியப்படுத்திட்டே. இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் நம்ம ஏதோ ஒரு தேடலை தேடி போய்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ சைன் காட்டும். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்காது. இந்த கதையில அருமையான 2 தோழிகள் அனீசா ரிசிகா, அழகா 2 தோழிகள் என்ன விடுமுறை நாளை நல்லா உற்சாகமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூரத்துல இருக்கக்கூடிய அந்த தொலைவில் காட்டுக்கு செல்றாங்க. போற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தூரத்துல ஏதோ ஒரு குகை இருக்கு. நமக்கு எப்பவுமே இப்படித்தானே தோணும், ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் தோணும். 2 பேருமே என்ன செய்யறாங்க, காட்டு வழி பாதையா போறாங்க. அந்த போகும்போது பார்த்தா கடம்ப மரங்கள் அழகா சூழ்ந்து இருக்கு. ஐயாவுடைய படைப்புல அந்த இடத்துல வார்த்தைகள் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அற்புதமாக இந்த வார்த்தையின் ஜாலங்கள்னு சொல்லலாம். அதாவது கடம்ப பூக்களை ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்னிஸ் பாலாக எப்படின்னா கோல உருண்டையாக இருந்தது அப்படின்னாங்க. பரவாயில்ல, அந்த கடம்ப பூக்களுக்கு ஐயா குழந்தை இலக்கியவாதினால அந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி டென்னிஸ் பால் அப்படின்னா அந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ண மாதிரி எழுதிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அந்த 2 தோழிகளை வழிநடத்தி செல்றது யாரும் பார்த்தோன்னா காட்டுக்குள்ள அந்த வெட்டுக்கிளி. இதுவரை வெட்டுக்கிளி பார்த்திருக்கேன், ரொம்ப அப்படியே கூர்ந்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் வரல எனக்கு. ஏதோ இலையை வெட்டி சாப்பிடும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த வெட்டுக்கிளி தலையில 2 கொம்பு இருக்கும் இல்லையா, அந்த கொம்புக்கும் ஐயா ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆண்டனா. சோ ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்க அப்படின்னா மிக நயமா அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் அந்த வார்த்தையை பிடிக்குமோ அந்த வார்த்தை நயங்களை ஜாலங்களாக பட்டாம்பூச்சிகளாக பல வண்ணத்தில் இருப்பதை போல அழகான வார்த்தைகளால கதையை அழகா செதுக்கி இருக்கிறாங்க பாத்துக்கோங்க. அந்த கதைகள்ல பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகள் ஏதோ ஒன்று தேடி போகும் பொழுது அந்த குகைக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கும் போது அந்த வெட்டுக்கிளி அழைத்து செல்கிறது. இடையில கடம்ப மரம் பேசுதான். அந்த குழந்தைகள் அப்படிதான் நினைப்பாங்க, அந்த மரம் பேசுதா அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க இல்லையா. அப்ப அந்த கடம்ப மரம் பேசுதான். வெட்டுக்கிளியே அவங்களை அழைத்து சென்று அவங்களுக்கு ரகசியத்தை சொல்லு அப்படின்ட்டு உடனே போகும் பொழுது பார்த்தா குகைக்குள் ஒரு ஒளி தெரிகிறது. என்னன்னு பார்த்தா நம்மெல்லாம் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவோம் இல்லையா, அந்த கதை தான். அந்த பொக்கிஷம் என்ன, அந்த குகைக்குள் சொல்லப்பட்ட ரகசியம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவு. எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு பகுத்தறிவு இருக்கு. அது எப்படி ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு நவீன தொல்காப்பியராக இந்த கதையை படைத்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்ப அறிவினால் எதையும் சாதிக்க முடியும், அதிசயமான உள்ளங்களை காண முடியும், படைக்கவும் முடியும் ஐயா அந்த சங்கீத மொழியில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கதை என்னன்னு பார்த்தோம்னா மாய புத்தகம். அதுவும் அதோட இல்ல என்ன, நான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன். அந்த கதையை படிக்கும்போது 3D பிக்சர் பார்க்கணும்னா அந்த கண்ணாடி நான் போடல, ஆனா அனுபவிச்சேன். அந்த 3D ஃபிலிம் பார்க்கும்போது எப்படியெல்லாம் நமக்குள்ள உணர்வுகள் இருக்கும், அப்படி பக்கத்துல போய் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அது போய் வந்தேன். அந்த மாய புத்தகத்துக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது அழகா தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேயும் என்ன நமக்குள்ள ஏகப்பட்ட அறிவு பெட்டகங்கள் பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு. அதை அனுபவிக்க தெரியாம நாமெல்லாம் காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஐயா பிரம்மகுமார் ஐயா சொன்னாங்க நிறைய உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நூல்களை படிக்கணும், குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்க கூடாது. அதுக்கு முன்மாதிரி நம்ம இருக்கணும். வீட்டுல பெரியவங்க இருக்கணும். நம்மளும் என்ன செய்யறோம், சில நேரங்கள் வேலை பார்த்து டயர்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா யார் நானா கொண்டு அப்படிதான் சரி அதை எடுத்து பாக்குறோம். ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் யாரெல்லாம் என்ன எப்படி பேசிட்டாங்க அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அது குழந்தைகளுக்கு தெரியுமா, அம்மா எதையோ பாக்குறா, அப்ப நம்மளும் அப்ப நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் எப்படி போகும். சோ நம்மளை போலதான் அந்த குழந்தைகள் இருப்பாங்க. அதனால அந்த மாய புத்தகம் சொல்லக்கூடிய செய்தியும் பார்த்தோம் அப்படின்னா அருமையான செய்தி. உள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் அறிவு பெட்டகங்கள் களஞ்சியங்களாக நமக்குள்ள இருக்குது. அதை தேடி அனுபவிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயஸ் என்ற விண்கலத்துல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒளி தெரியுது. என்ன ஒளின்னு பார்த்தா அந்த ஒளி சொல்லக்கூடிய செய்தி இதுதான், உன்னை சுற்றி உன் காலடியில் உன்னை சுற்றி எல்லா செல்வங்களும் இருக்குது, அதை அனுபவிக்க பாரு அப்படின்ட்டு. அடுத்ததான் பார்த்த கதை பார்த்தோன்னா புள்ளிமுக்கு வாத்து காண்பித்த நீரூற்று. புள்ளிமுக்கு வாத்து காண்பித்த நீரூற்று. என்னது புள்ளிமுக்கு வாத்து அப்படின்னு பார்க்கும் போல வேற ஒண்ணும் இல்ல, தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்குதான், அதனால அது முக்குளிப்பான்னு பேரு. இது எப்படி அப்படின்னா ஒரு அழகான நல்ல இயற்கை நிறைந்தது. இந்த கதையை படிக்கும் பொழுது ஐயாவை நான் ஒரு நவீன ரவீந்திரநாத் தாகூரா தான் நான் நினைச்சேன். ஏன்னா அவர் ஒரு இயற்கைவாதி. சோ அதுக்கேற்ற ஒரு ஐயா அப்படியே உள்ள அனுபவிச்சு எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா
அழகான ஒரு இயற்கை நிறைந்த ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு. மரங்கள்லாம் அழகா இருக்கிறது. அந்த அழகில் பூக்கள்லாம் கொட்டி கொண்டு இருக்கிறது. அந்த தினந்தோறும் அந்த இடத்துக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு பையன் பேர் தான் தேவா. அவன் அழகா பார்க்கும்போது ஒரு பறவை உள்ளுக்குள்ள முங்குறதும் ஒரு பறவை திருப்பி வர்றதும் இப்படியுமா போக வர பார்க்கும்போது அந்த பையன் கண்ணுக்கு ரொம்ப விருந்தாக இருந்திருக்கிறது. உடனே அந்த பையன் எனக்கு தண்ணீரை பார்த்த உடனே என்ன செய்ய, சட்டையை கலட்டி அங்க ஒரு மரக்கிளையில தொங்க விட்டுட்டு நீந்துறான். நீந்தி கொண்டிருக்கும்போது அந்த பக்கத்துல அழகா அந்த 2 பறவைகளும் உள்ள போக வெளியே இருக்குது இல்லையா, என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இட்டு போன காய்ந்து போன நாணல் குச்சிகளை வைத்து அழகா ஒரு கூடு கட்டி அந்த கூட்டு மேல அழகான 7 முட்டைகளை அழகா வச்சு தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. இது பக்கத்துல போகும்போது பார்த்தா அப்படின்னா அங்க தண்ணீர்ல நினைக்கக்கூடிய ஒரு பாம்பு வந்து அந்த முட்டையை சாப்பிட வருது. அந்த சாப்பிட வரும்போது யோசிக்கிறான், அந்த பாம்பை குச்சியிலிருந்து எடுத்து தூக்கி போடுகிறான். இதை பறந்து வந்து அந்த தாய் பறவையான் தன் முட்டைக்கு ஏதோ ஆபத்தோ என்று பார்க்கும் பொழுது தன் முட்டை தன் குஞ்சுகள் அழகா காப்பாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனுக்கு நன்றி சொல்லுது. நீ யாரு, தண்ணிக்குள்ள போக ஓரமா இருக்கே, உன ரொம்ப நேரம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவன் சொல்றான். சொல்லும் பொழுது அதனாலதான் என் பேர் முக்குளிப்பான், நான் முங்கே எழுந்திரிச்சு என்னுடைய இறையை தேடுறேன் இல்ல, அதனாலதான் என் பேர் முக்குளிப்பான்னு சொல்லுவாங்க. என்னுடைய முட்டைகளை நீ காப்பாத்தினதுனால நீ என்னுடைய உயிர் தோழன்னு சொல்றாங்க. அப்ப அங்க என்னன்னு பாருங்க, ஒரு 5 அறிவு படைத்த ஒரு உயிரினம் ஒரு 6 அறிவு படைத்த நண்பனாக ஏற்றுக்கொள்ளுதுன்னா நாமெல்லாம் இயற்கையை ரசிக்கணும், நேசிக்கணும். அதை மெயினா வந்துட்டு நம்ம வாழக்கூடிய இந்த உலகமே இயற்கை நிறைந்த உலகம் தான். இந்த யூனிவர்ஸ்ன்றது என்னது, 5 பூதங்கள் நிறைந்தது. சோ நம்ம இயற்கையை நேசிச்சோம்னா இயற்கை ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து வழிநடத்தி செல்லும், நிறைய நன்மைகளை எடுத்து கொடுக்கின்றது இந்த கதை. இந்த கதையின் மூலம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மெல்லாம் 5 அறிவு மட்டும் இல்ல, 1 அறிவு மட்டும் இல்ல, நாமெல்லாம் மனிதர்களாக இருந்து அந்த இயற்கையை பாதுகாக்கணும் என்பது ஐயா இந்த 3வது கதையில அழகா வெட்ட வெளிச்சமா சொல்லி காட்டியிருக்கிறாங்க. சோ இந்த 3 கதைகளும் முத்தான கதைகளாக இருந்தது. என்னோட கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் படித்திருந்த அனுபவிச்ச கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து பதிவு செஞ்சிருக்கேன். ஐயாவுடைய கதைகள் மனசிற்கு மட்டும் இல்ல, உள்ளத்தின் மட்டும் இல்ல, குழந்தைகள் மட்டும் இல்லாம அதாவது வளரும் குழந்தைகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், அடுத்து வளர்ந்த குழந்தைகள், முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கதைகளாக அமைந்திருக்கு. பார்க்கும்போது மிகவும் எனக்கு மனசுக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அது நீங்க எல்லாம் வாங்கி படிச்சு அனுபவிச்சாதான் அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத வந்து நீங்க அனுபவிக்க முடியும். ஐயா இந்த வாய்ப்பை கொடுத்து வைக்கணும். நன்றி.